வணக்கம் மக்களே. இப்போதைக்கு நம்ம பியாண்ட் த பாரோடைய நெக்ஸ்ட் எபிசோடுக்கான எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கதையோடைய ஆரம்பத்துட்டு பிளெயினில் பியாங்ஸுன்னு ஒருத்தர் வந்துன்னு இருப்பார். அவர் திடீர்னு ஒரு மாதிரி நெஞ்சு அடிச்சு அதே எடுத்து கீழே விழ ஆரம்பிக்கிறாரு. அந்த சமயத்தில் ஏர் ஹோஸ்டர்ஸுமே இங்கே யாருனாச்சும் டாக்டர் இருக்கீங்களான்னு போது வாலண்டரியா ஜீசுன்னு ஒரு டாக்டர் வராங்க. அவங்க வந்து அந்த இடத்துல பியாங்ஸுவை பார்த்தா இவங்களுக்கு மிகப்பெரிய ஷாக். பியாங்ஸுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கார்டியாக் டெம்பேர்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. பியாங்ஸோடைய முகத்தை பார்த்தா ஆக்சுவலி இவன் இதுக்கு முன்னாடியே சில குற்றங்கள் பண்ணியிருப்பான். அப்படியே இந்த ஸ்டோரி 2015 போகுது, பாஸ்ட்டுக்கு. அந்த இடத்துல பியாங்ஸு வந்து ஒரு 7 வயசு பொண்ணை வாழ்க்கையை சீரழிச்சிருக்கான்னு தெரிய வருது. ஒரு 7 வயசு பொண்ணை கிட்னாப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணை இந்தமாரி செக்ஷுவல் அசால்ட் பண்ணியிருக்கான். அந்த பொண்ணுடைய கேஸ் ஜீசு கிட்ட தான் வருது. ஜீசுமே அவங்களால முடிஞ்ச அளவுக்கு அந்த பொண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க. அந்த பொண்ணுக்கு 7 வயசு தான். ஆனால் அந்த பியாங்ஸுன்றவன் இந்த பொண்ணுக்கு செக்ஷுவல் அசால்ட் பண்ணியிருக்கான். இதெல்லாம் தெரிய வரும்போது கடைசியாக விதி பியாங்ஸுவை வந்து இவங்க ஹாஸ்பிட்டலுக்கே வந்து சேர்க்க அந்த இடத்துல பியாங்ஸுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாதுன்னு ஜீசு சொல்கிறாங்க. ஏன்னா ஜீசுக்கு பாதிக்கப்பட்ட பொண்ணுடைய வலி நல்லாவே தெரியும். அதில் ஜீசு ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாதுன்னு மறுக்க கடைசியாக இவங்களுக்கு மேலே இருக்கிற ஆட்கள்லாம் ட்ரீட்மெண்ட் பண்ண சொல்கிறாங்க. அவன் என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் சரி, இந்த ஃபீல்டில் நம்ம டாக்டர் நம்ம ஒருத்தவங்க வாழ்க்கையை காப்பாற்றணும் போது அந்த இடத்துல ஜீசுமே அவன் வாழ தகுதி இல்லாதவன், அவன் இறந்தா கூட பரவாயில்லன்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல இதெல்லாம் நீங்கள் முடிவு எடுக்க முடியாது, எதுக்கு இதெல்லாம் நீங்கள் பேசின்னு இருக்கீங்கன்னு இவர் திட்ட அந்த இடத்துல என்னால் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாதுன்னு ஒரே வார்த்தையாக ஜீசு சொல்லிடுறாங்க. அதை காமிச்சிட்டு ப்ரெசண்ட்டுக்கு வந்தால் அந்த இடத்துல இவங்க ட்ரீட்மெண்ட் பண்ண வேணான்னு தான் நினைக்கிறாங்க. எல்லாமே எமர்ஜென்சின்னு சொல்லிட்டு இவங்க அப்படியே அவனுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணலான்னு இருக்கும்போது இவங்க கை ஓவராக நடுங்கிற மாரி காமிக்கிறாங்க. நைஃப் இல்லைன்றதுனால ஒரு மாதிரி ஊசியை வச்சு தான் இவங்க ட்ரீட்மெண்ட் பண்ணுற மாதிரி தெரியுது. ஆனால் கை ரொம்ப நடுங்குது. அப்படியே இந்த சீனை கட் பண்ணிவிட்டு பியாங்ஸோடைய அம்மா ஒய்ஃபை காமிக்கிறாங்க. அவங்க இப்போதைக்கு கிரிமினல் மர்டர் சார்ஜை ஜீசு மேலே போட்டிருக்காங்க. ஜீசு வந்து இந்தமாரி பியாங்ஸுவை பகை வச்சுன்னு தான் கொன்னதாக சொல்கிறாங்க. இன்டென்ஷனலாக கொள்ளும் இருக்காங்கன்ற மாரி போலீஸ்கிட்ட சொன்னால் போலீஸ் இதெல்லாம் நம்மளால் பார்க்க முடியாது, ப்ராசிக்யூட்டர்ஸ் இன்வெஸ்டிகேஷன் நடத்துகிறாங்க, அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கன்னு இவங்க சொல்லின்னு இருக்கேன். சரி நம்ம ஆஃபீஸ்க்கு வரோம். ஆஃபீஸில் இந்தமாரி குக்யூன்னு எல்லாரையும் கூப்பிட்றாரு. என்னடான்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா அந்த இடத்துல சியாங்ஜின்னு ஒருத்தர் இருப்பார். மிகப்பெரிய சேலரி தீஃப்னு நினைக்கிறேன். அவர் இப்போதைக்கு இலியூமில் ஒன் ஆஃப் த பார்ட்னராக மாறுறாரா. இலியூமோடைய பார்ட்னர் ப்ரோக்ராம் கீழே ஏகப்பட்ட பேர் வராங்க. அதை பற்றி தான் இந்த இடத்துல பேசின்னு இருக்காங்க. அந்த இடத்துல ஜின்வு வரது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் பெருசாக கண்டுக்காதீங்க, இது எப்பயுமே நடக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மிஞ்சியாங்க பார்க்கலான்னு போகிறாரு. ஆனால் மிஞ்சியாங்க இவரை ஓப்பனாக அவாய்ட் பண்ண கடைசியாக மிஞ்சியாங்குடைய ஆஃபீஸ்க்கு போய் காஃபி குடிக்கலாமான்னு கேட்குறாரு, எதனாச்சும் சாப்பிட்லாமான்னு கேட்குறாரு, வெளியே போகலாமான்னு கேட்குறாரு. ஆனால் எல்லாத்துக்குமே மிஞ்சியாங் என்னால் முடியாதுன்னு அவரை ஓப்பனாக அவாய்ட் பண்ண இப்போ தான் நமக்கு ஹீரோவை காமிக்கிறாங்க. ஹீரோ ஜூஸ் அதுக்கு தான் அவங்களுடைய ஹஸ்பண்ட் கிட்ட பேசின்னு இருக்காங்க. அந்த இடத்துல ஹஸ்பண்ட்மே நடந்த சம்பவத்தெல்லாம் சொல்கிறாங்க. கிரிமினல் மர்டர் சார்ஜ் போட்டுருக்காங்களே அதெல்லாம் பற்றி சொல்ல ஹீரோமே ஜீசு கிட்ட கேட்டால் ஜீசு வந்து எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதாவது பாஸ்ட்டில் ஒரு குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்ததாகவும் அந்த குழந்தைக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டது காரணம் பியாங்ஸுன்ற மாரி சொல்ல அதை கேட்ட ஹீரோவுமே சரி நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ண வேணான்னு அவர்கிட்ட சொல்லதான்னு செஞ்சுங்க, நீங்கள் ஒரு வேளை பிளெயினில் நடந்துச்சு அந்த சம்பவம் நீங்கள் இன்டர்நெட்ஸ்லாம் பண்ணிங்களான்ற மாரி, அதாவது நீங்கள் வேணும்னே தான் அதை பண்ணிங்களான்ற மாரி கேட்குறாரு. அவங்கள வேணும்னே கொன்னீங்களான்னு கேட்கும்போது அந்த இடத்துல இவங்களுமே இல்லைன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவன் பாஸ்ட்டில் ட்ரீட்மெண்ட் எடுக்க வந்துருந்துருப்பால அந்த சமயத்தில் இவங்க என்ன சொன்னாங்கன்னா அவனுக்கு வாழ இல்லை, அவன் செத்தா கூட பரவாயில்லன்னு ஹையர் டாக்டர்கிட்ட சொன்னதாக சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாதுன்னு தான் இவங்க சொன்னாங்களா. இந்த வார்த்தை கூட இவங்களுக்கு சரியாக தெரியலன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இப்போது இவங்க இன்டர்நெட்ஸ்லாம் அந்த பியாங்ஸுன்றால கொல்ல கிடையாதுன்னு மட்டும் நமக்கு நல்லா தெரியுது. ஆனால் கடைசியாக அவனுக்கு ட்ரீட்மெண்ட்மே நடக்க செஞ்சிச்சு. எப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்க ட்ரீட்மெண்ட் பண்ணல, இவங்க தான் ஒரே ஒரு டாக்டராக இருந்தாங்க. கடைசியாக அவங்களுக்கு மேலே ஒரு மேல் அதிகாரி கத்தின்னு இருந்தார்ல, அவரே போய் ட்ரீட்மெண்ட் பார்த்து கடைசியாக அந்த பியாங்ஸுவை சரி பண்ணியிருக்காரு. ஆனால் சரி பண்ணிவிட்டு அப்போ கூட அந்த நாய் திருந்தினானான்னு கேட்டிங்கன்னா அடுத்ததாக 8 வயசு ஒரு பொண்ணை கிட்னாப் பண்ணிட்டான். அந்த கேஸ்க்கான ஒரு இன்வெஸ்டிகேஷன் நடக்க ஆரம்பிச்சிச்சு. அந்த சமயத்தில் தான் இவன் பிளெயினில் தப்பிக்க வந்திருக்கான். அதுக்கப்புறம் தான் அவன் இறந்து போனதுக்கப்புறம் அந்த கேஸை க்ளோஸ் பண்ணதாக சொல்கிறாங்க. அதாவது பியாங்ஸுனால 8 வயசு பொண்ணுமே பாதிக்கப்பட்டிருக்காங்க. பாதிக்கப்பட்ட கேஸ் போகிற சமயத்தில் அவன் பிளெயின் மூலியமாக நாட்டை விட்டு தப்பிச்சு போகலான்னு ட்ரை பண்ணியிருக்கான். அந்தமாரி அவன் தப்பிச்சு போக ட்ரை பண்ணி தான் இந்தமாரி இறந்து போனதா சொல்கிறாங்க. இப்போதைக்கு இவங்க இந்த கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்ணணுன்னு இருக்காங்க. இப்போதைக்கு ப்ராசிக்யூட்டர்ஸ் தான் இவங்க நோண்ட வேண்டியதாக இருக்கும். ஏன்னா பாஸ்ட்டில் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாதுன்னு இவங்க சொன்னதே இவங்க கொலை பண்ணுறதுக்கு தூண்டுதலாக இருந்ததான்ற மாரி அந்த மாரியான சில மர்டர் சார்ஜஸ்லாம் எடுத்திருக்காங்க. அதை வச்சு தான் இவங்க வாதாட வேண்டியதாக இருக்குது. சரி ஹீரோயினுமே இந்த கேஸெல்லாம் பார்த்துட்டு அப்படியே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதில் எது நியாயமான விஷயன்ற மாரி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசின்னு இருக்கேன். அந்த இடத்துல சியோலில் என்ன சொல்கிறாங்கன்னா
ஜீசுவோடைய இடத்துல நான் இருந்தால் கூட அவன் வாழ தகுதி இல்லைன்னு தான் சொல்வேன். அவன் வாழ்ந்த அப்படி என்னதான் பண்ண போகிறான். ஆனால் டாக்டர்ஸ் எப்பயுமே மற்றவங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்க முடியாது. மார்க்டர்ஸால் மற்றவங்க வாழ்க்கைக்கான ரேங்கிங்கை போட முடியாது. இருந்தாலும் என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் இந்தமாரி விட்னஸ் கிட்ட கேட்க சொல்லியிருப்பேன். விட்னஸ் என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதே அவங்கள பண்ண சொல்லியிருந்திருப்பேன். அதை அவங்க பண்ணியிருந்தா இந்தமாரி ஒரு விஷயம் நடந்திருக்காதுன்னு சொல்ல அங்கே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுமே அதான் சரின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஜின்வுவை காமிச்சா ஜின்வு ஃபேமிலி மீட்டிங்கில் இருக்கார். மிகப்பெரிய ஃபேமிலியில் அந்த இடத்துல ஒரு டிவோர்ஸ் கேஸை பற்றி ஜின்வுடைய சிஸ்டர் பேசின்னு இருக்கேன். ஜின்வு அதை மிஞ்சாங்க தான் எடுப்பாங்கன்னு தவறுதலாக வாயை விட்றாரு. அந்த சமயத்தில் தான் ஜின்வுக்கு ஒன்று புரிய வருது. இப்போதைக்கு இந்த டிவோர்ஸ் கேஸை அவரே எடுத்துக்கிறதா சொல்கிறாரு. மிஞ்சாங்க கூட இப்போதைக்கு ஜின்வு வேலை செய்யணும். அதுக்காக இவங்க சிஸ்டர் ஒரு டிவோர்ஸ் கேஸ் தராங்க. அது மூலியமாக இப்போனாச்சு மிஞ்சாங்க கரெக்ட் பண்ணிடலான்னு ஜின்வு ட்ரை பண்ணுறாரு. அதெல்லாம் அந்த டிவோர்ஸ் கேஸை நானே எடுத்துக்கிறேன்னு அவங்க சிஸ்டர்கிட்ட சொல்ல கடைசியாக நமக்கு நாயோனை காமிக்கிறாங்க. நாயோன் அங்கே இருக்கிற எல்லா ஆட்கள்கிட்டையும் வெல்கம் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரே ஒரு லேடி மட்டும் நாயோன் கொடுத்த ஆஃபர் பிடிக்கலன்ற மாரி இருக்குது. இவங்களாம் மேனேஜிங் பார்ட்னர் அந்த ப்ரோக்ராம் கிட்ட வரவங்க தான் நினைக்கிறேன், சரியாக தெரியல. ஆனால் அவங்க எல்லாருக்குமே ஒரு கார்டை கொடுத்து மிக பெருசாக வர வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு கான்ட்ராக்ட்டுமே தராங்க. அந்த கான்ட்ராக்டில் என்ன எழுதிருக்குன்னு தெரியல. கடைசி அந்த இடத்துல ஒருத்தர் உட்காந்து அந்த கான்ட்ராக்டை பற்றியும் சொல்கிறாரு. நம்மளுமே இந்த பார்ட்னர் ப்ரோக்ராமில் ஒன்றா மாறிட்டோம்னு சொல்லும்போது அந்த இடத்துல எதிர உட்காந்துருக்க லேடி திட்ட ஆரம்பிக்கிறாங்க. நீ ஒன்றும் கான்ட்ராக்டை படிக்கலையா? இதுக்கு மேலேருந்து நமக்கு சரியான பணம் கிடைக்க போகிறது கிடையாது. பர்ஃபார்மன்ஸ் பேபேக்கை வச்சு தான் நமக்கான பணத்தை தருவாங்க. பர்ஃபார்மன்ஸ் மூலியமாக தான் நமக்கு பணம் கிடைக்கும். சொல்ல முடியாது அடுத்த மாதம் உன்னுடைய பேலன்ஸ் 0 வானா கூட இருக்க வாய்ப்புகள் இருக்குன்ற மாரி இவங்க சொல்லின்னு இருக்கேன். அதை கேட்டு ஒரு ஷாக் ஆகிறாரு. கான்ட்ராக்டை படிக்கலன்னொன்னே எப்படிப்பட்ட நிலமன்ற மாரி அவங்க 2 பேருமே முழிச்சுன்னு இருக்காங்க. பர்ஃபார்மன்ஸை வச்சு தான் இதுக்கு மேலேருந்து பணம் வரும்ன்ற மாரி தான் இந்த ப்ரோக்ராமில் இருக்குன்னு நினைக்கிறேன். நியூ சிஸ்டமாகவும் கொண்டு வந்திருக்காங்க. இப்போதைக்கு நாயோன் புதுசாக சில சிஸ்டம் கொண்டாடுறது, சில கான்ட்ராக்டுன்ற மாரி அவங்க இஷ்டத்துக்கு சில விஷயங்களை பண்ணுறத மிச்சம் சில பார்ட்னர்ஸ்லாம் இருப்பாங்களே பெரிய ஆட்கள்லாம் அவங்களும் வந்து சியோல் கிட்ட சொல்கிறாங்க. சியோலோடைய டிசிஷன் தான் நாயோன். அதால் நாயோன் கிட்ட பேசுகிறேன்னு சொல்லி அவங்கள அனுப்பி விடுறது மட்டும் இல்லாமல் யாருக்கோ கால் பண்ணி இலுமை ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும்னு சொல்கிறாரு. யாருக்கு கால் பண்ண அர்த்தம் தெரியல. எதுக்கு இவங்க இலுமை ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும்னு யோசிக்கிறாங்கன்னு தெரியல. நெக்ஸ்ட் அதை ஹீரோவை காமிச்சா ஹீரோ இந்த இடத்துல ஹீரோயினிக்கிட்ட அந்த கேஸை பற்றிலாம் கேட்டுன்னு இருக்காரு. ஜீசுவோடைய கேஸ் தான். அந்த கேஸை ஹீரோயினியை பார்த்துக்க சொல்கிறாங்க. ஹீரோயினி முன் வர அந்த இடத்துல வந்து ஹோயோன்னு உட்காந்துருப்பாங்களே ஹீரோயினோட குரூப்பில் இருக்கிற ஒருத்தவங்க தான். அவங்களுக்குமே ட்வின் சிஸ்டர் இருக்காங்களா, அதுவும் 7 வயசு அவங்களுக்குமே. அதெல்லாம் இந்த பியாங்ஸுவோடைய கேஸை அவங்களுமே எடுத்துருக்கிறதா சொல்ல டீம்மேட்டர்ஸ் எல்லாருமே இந்த பியாங்ஸுவோடைய கேஸில் நாங்களும் வேலை செய்கிறோன்னு சொல்ல அந்த இடத்துல ஹீரோ பெருசாமல் இருக்காமல் எல்லாருமே இந்த கேஸில் வேலை செய்யுங்க. முதல்ல நமக்கு ப்ராசிக்யூட்டர்ஸ் ரிப்போர்ட் தேவை, அதில் முதல்ல ஹீரோயினி போய் வாங்கி ஆடுறதுன்னு சொல்லிட்டு இவர் அதை பேசின்னு இருக்காரு. சரின்னு வெளியே வந்தால் வேகமாக ஜின்வு வரது மட்டும் இல்லாமல் நான் இப்போதைக்கு ஒரு டிவைஸ் கேஸ் வச்சுருக்கேன், அதை பற்றி உங்ககிட்ட பேசணுன்னா நீ அப்போனா மிஞ்சி என்கிட்ட பேசணும் போது அதை பற்றி நான் பேச வரலன்னு போது சரி அப்போனா மிஸ்டர் கிம் இருக்காரு அவர்கிட்ட போய் பேசுன்னு ஹீரோ எவ்வளோ சொல்லி பார்க்குறாரு. இது ஒன்றும் உன்னோடைய வேலை கிடையாது, எதுக்கு டிவைஸ் கேஸில் இன்வால்வ் ஆகுறேன்னு கேட்டால் அந்த இடத்துல இவர் எனக்கு இது முக்கியம், நான் முதல் முறையாக டிவைஸ் கேஸை பார்க்க போகிறேன், டிவைஸ் கேஸ் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், நான் மிஞ்சி அங்கோட சேர்ந்து டிவைஸ் கேஸை பார்த்துக்கிறேன்னு இவர் வாலண்டரியாக வராரு. நெக்ஸ்ட்டாக தான் நாயன் வந்து ஒரு ஹோட்டலுக்கு ஒருத்தவங்களை பார்க்க வந்துருப்பாங்க. அவங்க கிட்ட பேசிட்டு அப்படியே திரும்ப போகிற சமயத்தில் லீன்னு ஒரு ஆளை பார்க்குறாங்க. அந்த லீ கிட்ட பேசுறது மூலயமா லீ அவருடைய கம்பெனியை இழந்ததாக சொல்கிறாரு. அதாவது ப்ளூ ஸ்டோன்னு ஒருத்தவங்க இவங்களை ஏமாற்றி இவங்க கம்பெனியை வாங்கன்னு தான் சொல்கிறாரு. சில ஸ்டாக் மார்க்கெட் அந்த சில ப்ரைஸிங்லாம் இவங்க கம்பெனி அடிப்பட்டதா இவர் சொல்கிறாரு. அதை பற்றி இந்த இடத்துல நாயோன் கேட்டுன்னு இருக்காங்க. நாயோன் இதுக்கு முன்னாடி லீயோடைய கேஸை விசாரிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதாவது இதுக்கு முன்னாடி இவங்க அட்டார்னியாக இருக்கும்போது லீயோடைய சில கேஸ்லாம் எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதால் தான் தெரியுது என்னமோ. அதே சமயத்தில் லீ ஒரு கதையை சொல்கிறாரு. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, இவங்க ஏகப்பட்ட பேர்கிட்ட இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு போய் நின்று இருந்திருக்காங்க. அதில் ஒருத்தவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இவங்களுடைய டெக்னாலஜி வேணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அது பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட்டாட்ட தெரியல, அது மொத்தத்தையுமே இவங்களே எடுத்துக்கிற மாதிரி தெரியுது. அதில் இவங்க அந்த ஆஃபரை ரிஜெக்ட் பண்ணலான்னு இருக்காங்க. அதில் புது இன்வெஸ்டர்ஸை தேடலான்னு இருக்கவங்க. இவங்க முன்னவே பார்த்த இன்வெஸ்டர்ஸ்லாம் பெருசாக இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி தெரியல, அவங்க முக்கால்வாசி பொருளாக சுருட்ட முடியுமான்னு தான் பார்க்குறாங்க. அதுக்குள்ள ஒரு மீட்டிங்க்கு போகும்போது தான் அந்த இடத்துல ப்ளூ ஸ்டோனுடைய சிஓவை பார்த்ததா இவர் சொல்லின்னு இருக்காரு. போக போக இந்த லீயோடைய கேஸை நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட்டாக தான் மிஞ்சி அங்கே காமிக்கிறாங்க. மிஞ்சி அங்கே வந்துன்னு இருக்கும்போது பின்னாடியே ஜின்வும் ஃபாலோ பண்ணி வராரு. அந்த இடத்துல ஜின்வு நானும் கூட டிவைஸ் கேஸில் வேலை செய்கிறேன்னு சொன்னால் மிஞ்சி அங்கே இதில் நீ வேலை செய்யணுன்ற அவசியம் கிடையாது, இது இன்னும் உன்னுடைய வேலை கிடையாது, இது என்னுடைய வேலைன்னு போது அந்த இடத்துல ஜின்வு இது என்னுடைய கேஸை நான் பார்த்துக்கிறேன், நம்ம 2 பேரும் ஒன்றா வேலை செய்வோம்னா அந்த இடத்துல மிஞ்சியாங் வேணான்னு சொல்லிட்டு போகிறாங்க. அந்த இடத்துல திடீர்னு ஜின்வு கையை பிடிச்சி இழுக்கிறது மட்டும் இல்லாமல் நான் எத்தனை வாட்டி தான் இதை உங்ககிட்ட சொல்கிறது, எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, ஐ லைக் யூன்ற மாரி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ஐ லவ் யூன்ற மாரி
ஓப்பனாகவே கன்ஃபஸ் பண்ணுறாரு. என்னுடைய பாஸ்ட் ஸ்டோரிஸ்லாம் உனக்கு தெரியுமான்ற மாரி அந்த இடத்துல ஜின்வு கிட்ட கேட்டா, ஜின்வு எனக்கு எல்லாமே தெரியும், பாஸ்ட்டோட முடிஞ்சு போயிடுச்சு, இப்போதைக்கு புது தொடக்கத்தை நம்ம ஆரம்பிப்போன்ற மாரி சொல்ல, அந்த இடத்துல மின்ஜாங் என்ன அறிவு கட்டத்தனமாக பேசுகிறேன்னு அவனை திட்டின்னு இருக்காங்க. ஜின்வுமே எவ்வளோ சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்ணுறாரு. ஆனால் மின்ஜாங் எடுத்த முடிவு எடுத்தது தான்ற மாரி சிம்பிளாக அவனை கடந்து வந்துட்டாங்க. இன்னொரு புது லைஃப்குள்ளார போய் அவங்க திரும்ப கஷ்டப்பட வேணாம்னு நினைக்கிறாங்க. ஏன்னா அந்த வாழ்க்கையை விட்டு வர்றதுக்கு உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, அதால் திரும்ப இன்னொரு வாழ்க்கைக்குள்ளார போக வேணாம்னு நினைக்கிறாங்க. இதெல்லாம் இருக்கும்போது ஹீரோயினி ப்ராசிக்யூட்டர் ஆஃபீஸ்க்கு போயிருப்பாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த பியோன்ஸுவோடைய அந்த கேஸை பார்க்க தான் ப்ராசிக்யூட்டர் ஆஃபீஸ்க்கு போயிருப்பாங்க. அந்த இடத்துல பியான்ஸோடைய ஒய்ஃப் அதுக்கு அடுத்ததா அம்மா அவங்க 2 பேருமே ஒரு ப்ராசிக்யூட்டர் கிட்ட தான் ரிப்போர்ட் தந்திருப்பாங்க. அந்த ப்ராசிக்யூட்டர் கிட்ட நடந்தது மொத்தத்தையும் ஹீரோயினி சொல்கிறது மட்டும் இல்லாமல் அதுக்கான ரிப்போர்ட்லாம் சப்மிட் பண்ணுறாங்க. அவர் சரியான ரிப்போர்ட் கிடைக்கிற வரைக்கும் நம்ம காத்துன்னு இருப்போம்னு சொல்ல, ஹீரோயினி அட்டாப்சி ரிப்போர்ட் கிடைச்சதான்னு கேட்கும்போது அவர் கிடைக்கலான்னு சொல்கிறாரு. ஹீரோயினி சரின்னு கேட்க வேண்டிய கேள்வி கேட்டு அந்த இடத்த விட்டு போகலான்னு இருக்கும்போது அவர் நீங்கள் இவ்வளோ சீக்கிரமாக பின்வாங்குவீங்கன்னு நான் யோசிச்சு பார்க்கலன்ற மாரி ஹீரோயினி கிட்ட வரது மட்டும் இல்லாமல் அவரோட டயக்னாசிஸை பற்றி சொல்கிறாரு. அதோடைய பேர் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. அதில் ஒரு ஜெனட்டிக் டயக்னாசிஸ் இருக்குது, அதை பற்றி இந்த புக்கில் தெரியுன்ற மாரி கீழே இருக்கக்கூடிய ஒரு புக்கை நோட்டீஸ் பண்ணுறாரு. அதாவது விஎஸ்டின்ற மாரி ஒரு டயக்னாசிஸ் இருக்குது, அதாவது ஷார்ட் ஃபார்ம் தான் நான் சொல்கிறேன். அது வகையில் அந்த டயக்னாசிஸை பற்றி இது நல்லா தெரியுன்ற மாரி ஒரு புக்கை மட்டும் ஹீரோயினிக்கு நோட்டீஸ் பண்ணிட்டு அந்த ப்ராசிக்யூட்டர் எதுவுமே தெரியாத மாதிரி நின்றுக்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு ஹீரோயினியும் ராத்திரி பகலில் பார்க்காம அவங்க டீம் ஆட்களோடு சேர்ந்து வேலை செய்கிறாங்க. வேலை செஞ்சால் ஒன்றுமே மண்டியில் ஏற மாட்டேங்குது, யாருக்குமே எதுவுமே புரிய மாட்டேங்குது. ஹீரோயினுமே எவ்வளவோ தேடி பார்க்குறாங்க. அந்த சமயத்தில் தான் இங்கே எதனாச்சும் டாக்டர் இருந்தால் நல்லா இருக்குன்னு ஹோயோன்னு சொல்ல, அந்த ஐடியாவில் ஹீரோயினி அவங்க ஃப்ரெண்டை கூட்டுறாங்க. சியோலை கூப்பிட்றது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல இவங்க விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. சியோல்கிட்ட அந்த டயக்னாசிஸ் சொல்லியிருப்போம்ல, விஎஸ்இடின்னு கூடிய ஒரு டயக்னாசிஸ், அந்த டயக்னாசிஸை பற்றி கேட்கும்போது அவங்களும் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இது ஜெனட்டிக்ஸ்ன்றதுனால ஃபேமிலியாக கிடக்குள்ள, அதில் இதுக்கு முன்னாடியே பியாங்ஸுவோடைய ஃபேமிலியில் யாருக்குனாச்சு இருந்துச்சான்னு பார்க்கும்போது அங்கிள் அதுக்கு அடுத்ததா கிராண்ட்மாவுக்கு இருக்குன்னு தெரிய வருது. அதாவது இவருக்கு இந்த விஎஸ்டின்னு கூடிய ஒரு டயக்னாசிஸ் அவங்களுக்குமே இருக்க செய்யுது. அதெல்லாம் நமக்கு இந்த இடத்துல காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் சியோல் சொல்ல வேண்டாம் சொல்லிட்டு போக ஹீரோயினி இதுவே போதும்னு இருக்காங்க. இது ஃபேமிலி வழியாக கிடைக்கக்கூடிய ஒரு ஜெனட்டிக்ஸ் தான், இதுக்கு சரியாக ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம், இது நியர்பை இறக்க வேண்டிய ஒரு நிலைமை தான் ஏற்படும். அதுதான் இப்போதைக்கு பியான்ஸுக்குமே நடந்திருக்கு. அதை வச்சு ஹீரோயினி இன்னும் சில விஷயங்கள் தர்றாங்க. அந்த இடத்துல ஹோயன் வேறு ரொம்ப டயர்டாக இருக்குன்னு சொல்ல, சரின்னு சொல்லிட்டு அவங்களையும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க சொல்கிறாங்க. சரின்னு இப்போதைக்கு அந்த ஃபேமிலி ஹிஸ்ட்ரிலாம் இவங்க தேடி இருந்தாங்களே பியான்ஸுது, அதில் ஃபேமிலி வழியில் தானே இது கிடக்கும்னு சியோல் சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் இவங்க எடுத்து வச்சு பார்த்து சில ரிப்போர்ட்டை கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போதைக்கு எப்படியோ இவங்க ஜீசுவை காப்பாற்றுறதுக்கான ஒரு வழியை கண்டுபிடிச்சிட்டாங்க. அதால் 2 பேரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அந்த இடத்துல ஹோயோனும் ரொம்ப டயர்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. எங்கேனாச்சும் காஃபி குடித்தா நல்லா இருக்குன்னு போது அந்த இடத்துல ஹீரோயினி எனக்கு ஒரு நல்ல இடம் தெரியும்னு சொல்கிறாங்க. இலும் கம்பெனிக்கு பின்னாடியே ஒரு பெஸ்ட்டு பிளேஸ் இருக்கும். அந்த பிளேஸ் மேக்ஸிமம் ஹீரோவுக்கு தான் தெரியும். ஹீரோ தான் ஹீரோயினியை கூட்ட வந்திருப்பாரு. அந்த பிளேஸை ஹோயோனுக்கு காமிக்க, அதுக்கப்புறம் ஹோயோனுடைய அம்மாவை பற்றி ஹீரோயினி கேட்குறாங்க. ஏன்னா ஹோயோனுக்கு ஒரு ட்வின் சிஸ்டர் 7 வயசில் இருக்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்களே, அதை பற்றி கேட்கும்போது அதை பற்றி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க அம்மா இந்தமாரி அடிக்கடிக்கு ஏகப்பட்ட இடத்துக்கு ஓடி போன்னு தான் சொல்கிறாங்க. அவங்கள எப்பயுமே ஆண்ட்டு தான் வளர்த்துருந்துருக்காங்களா, அவங்க அம்மா ஒழுங்காகவே இல்லைன்ற மாரி தான் இவங்க சொல்கிறாங்க. இவங்க ட்வின் சிஸ்டரை இவங்க ஒன்றா பார்த்துக்கிற மாரி தான் மென்ஷன் பண்ணுறாங்க. ஆனால் எப்படியோ ஆண்டோடைய உதவி மூலிமா இவங்க ட்வின் சிஸ்டரையும் இவங்களையும் ஒழுங்காக பார்த்துன்னு இருக்காங்க. அது மூலிமா இலும் கம்பெனிக்கு அந்த மாதிரியே சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க கண்டுபிடிச்சாங்களா அந்த சில விஷயங்கள்லாம் ஹீரோ கிட்ட காமிக்கிறாங்க. ஃபேமிலி ஹிஸ்ட்ரி அதுக்கு தான் அந்த டயக்னாசிஸ்ன்ற மாரி எல்லாத்தையும் பற்றி சொல்லிருக்கேன். ஹீரோ நல்ல வேலை பார்த்ததா சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ஹோயும் இந்த மாரி டாக்டர்கிட்ட விசாரிக்கணும்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ப்ராசிக்யூஷன் ஆஃபீஸில் போய் சரியான விஷயங்களை பார்க்கணும்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க பேத்தாலஜிஸ்ட் கிட்டேயும் இதை பற்றி கேட்டிருந்துருப்பாங்க. சில ஆட்கள் கிட்டே விசாரிச்சிருப்பாங்க. ப்ரீவியஸ் டாக்டர்ஸ் கிட்டலாம் விசாரிச்சதில் இவங்களுக்கு சரியான ரிசல்ட் கிடச்சிச்சா. பேத்தாலஜிஸ்ட் கிட்டேயும் இவங்க விசாரித்து பார்த்தாங்களா, அதில் இப்போதைக்கு உங்களுக்கு சில நல்ல ரிசல்ட் கிடச்சதா சொல்ல. ஆனால் இப்போதைக்கு அந்த பியாங்ஸுக்கு இருக்கக்கூடிய டயக்னாசிஸ் மட்டும் ஜீசுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா இதை வச்சு நம்மளுக்கு எதிராக ஒரு ரோல் ப்ளே பண்ணலாம். இது மர்டர் சார்ஜுன்றதுனால இது அதில் தூக்கி நிறுத்தப்படும். அவங்க வேணும்னே தான் இந்தமாரி பியாங்ஸுவை கொலை பண்ணாத ஆயிடுன்ற மாரி இவர் சொல்கிறாரு. அந்த டயக்னாசிஸை பற்றி ஜீசுக்கு தெரியக்கூடாதுன்னு இவங்க பேசின்னு இருக்கேன். அதெல்லாம் பார்த்துக்கலான்னு ஒரு விஷயம் இருக்கும்போது இந்த இடத்துல ஓயோனுடைய ஆண்ட் இருப்பாங்களே, ஆண்ட் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபேட் கேஸ்லாம் மாட்டிக்கினாங்களாம். அதுக்கு ஹெல்ப் பண்ண ஓயோன்னு போகிறாங்க. அதில் ஹீரோயினையும் ஹீரோவையும் ஒன்றா இந்தமாரி ஜீசுவோடைய அந்த கேஸை பார்க்க சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு கடைசியாக ஜீசுவோடைய அந்த கேஸை பார்க்க ப்ராசிக்யூட்டர்கிட்ட போனால் ப்ராசிக்யூட்டர் எதிர்பார்க்காத வகையில் உங்கள் மேலே எந்த வித தப்புமே கிடையாதுன்னு சொல்லிடுறாரு.
அதாவது இவங்க மேலே குற்றச்சாட்டு தான் வச்சுருப்பாங்க. அந்த குற்றச்சாட்டு எதுவுமே கிடையாதுன்னு சொல்லிடுறாங்க. அதை கேட்டு எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. கடைசியாக ஜீசுவுமே ரொம்ப நிம்மதியாக இருக்காங்க. நம்ம ஆட்களுக்கும் தேங்க்ஸ் சொல்ல ஹீரோயினுக்கு கொஞ்சம் ஷாக்காக இருக்குது. என்னது இவங்க மேலே குற்றச்சாட்டு தான் வச்சாங்களா? இது முழுக்க மர்டர் கேஸ் விஷயமாக தானே போகணும் ஹீரோயின் யோசிச்சுன்னு இருக்கேன். எப்படி இதை கன்ஃபார்ம் பண்ணாங்கன்னா பேத்தலாஜிஸ்டோடைய அந்த ரிப்போர்ட்டும் பியங்ஸுவோடைய அந்த அட்டாப்சி எல்லாத்தையுமே வச்சு தான் இவங்க கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த விஷயங்கள் மூலயமா எப்படியோ ஜீசுவை ரிலீஸ் பண்ணிடுறாங்க. அதில் ஜீசு இப்போதைக்கு எப்படியோ தப்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் தெரியற கடைசியாக ஹீரோயினி காரில் போகும்போது ஹோயோன் கிட்டேருந்து கால் வருது. அதாவது ஹோயோனுடைய ட்வின் சிஸ்டர்ஸ்க்கு 7 வயசு தானே ஆகுது. அவங்க வீட்டில் தனியாக தான் இருப்பாங்க. ஆண்ட் வேறு கேஸில் மாட்டேங்கிறாங்களே. அதெல்லாம் சரின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு ஹீரோவோட போகிறாங்க. கடைசியாக அந்த இடத்துக்கு படிக்கேட்டு வருது. சரின்னு இவங்க ஏறி தான் போகணும். காரெல்லாம் போக முடியாது. சரின்னு ஏறி போய் காலிங் பெல் அமுக்குனா அந்த பசங்க வந்து நீங்கள் யாருன்னு கேட்கும்போது அந்த இடத்துல ஹீரோயினி நான் வந்து உன்னுடைய சிஸ்டருடைய ஃப்ரெண்டுன்னு சொல்கிறாங்க. என் சிஸ்டருக்கு ஃப்ரெண்டே இல்லையேன்னும் போது வேலை செய்கிற இடத்துல இருக்கிற ஃப்ரெண்டுன்ற மாரி ஹீரோயினி சொல்ல அந்த இடத்துல இருக்கிற 2 சின்ன பசங்களுமே தெளிவாக கேள்வி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் என்னன்ற மாரி ஒரு சில கேள்விகள்லாம் கேட்டுன்னு இருக்கேன். ஹீரோயினி ஆரம்பத்தில் எல்லாத்துக்கும் ஃபன்னாக ஆன்சர் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அந்த சின்ன பசங்க பாஸ்வேர்ட் கேட்க அந்த இடத்துல ஹீரோயினி சாக்லேட் மில்க்குன்னு சொல்ல அதை கேட்டு ஹீரோ சிரிக்க ஆரம்பிக்கிறாரு. என்ன இவ்வளோ ஃபன்னான பாஸ்வேர்டான்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு அந்த பசங்களுமே கதவை திறந்துடுறாங்க. அந்த இடத்துல எடுத்தோடனே அந்த சின்ன பசங்க ஹீரோ ஃப்ரெண்டான்னு கேட்கும்போது அந்த இடத்துல இவர் உன்னுடைய சிஸ்டருடைய பாஸ் ஃப்ரெண்டு ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லும்போது என்னுடைய சிஸ்டர் சொன்ன ஸ்கேரி பாஸ் நீங்கள் தான் நினைக்கிறேன்ற மாதிரி அந்த சின்ன பசங்க சொல்ல ஹீரோ நான் ஒன்றும் ஸ்கேரிலாம் கிடையாதுன்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த சின்ன பசங்களுடைய நேமை கேட்டுக்க அவங்களுடைய நேம் தெரிஞ்சு ஹீரோவை சரின்னு அவங்கக்கிட்ட சந்தோஷமாக பேசின்னு இருக்காரு. இது ஹீரோயினையும் பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினி உங்களுக்கு பசி எடுக்குதா சாப்பிட என்ன வேணுன்ற மாரி கேட்க அந்த சின்ன பசங்களும் அப்படியே ஃபன்னாக பேச ஆரம்பிக்கிறாங்க. வாங்க வெளியே போய் சாப்பிடுவோன்ற மாரி அவங்கள அப்படியே கூட்டிக்கிட்டு போக சரின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு ஷாப்புக்கு போகிறாங்க. சரி நான் அந்த இடத்துல ஃபுட்டை வாங்கி தரேங்க. அந்த சின்ன பசங்களும் சந்தோஷமாக சாப்பிட அதுக்கப்புறம் போதும்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல ஹீரோவுக்கு புரியல எதுக்கு இவ்வளோ தூரத்தோட மிச்சம் வச்சுட்டீங்க, மிச்சம் இருக்கிறதே சாப்பிடுங்கன்ற மாரி அந்த இடத்துல ஹீரோ சொல்லின்னு இருக்காரு. அங்கே இருக்கிற சின்ன பசங்க ஹோயோனுக்கு இது பிடிக்கும்னு சொல்கிறாங்க. இது ரொம்ப நல்லா இருக்கும் ஹோயோனுக்கும் தேவைன்ற மாரி இவங்க அவங்கள பற்றி பேசின்னு இருக்கேன். ஹீரோமே அதை புரிஞ்சுக்கிறாரு. அவங்க சிஸ்டர் மேலே இவங்க எவ்வளோ பாசமாக இருக்காங்கன்னு. அதில் ஹீரோமே ஒரு பின்கி ப்ராமிஸ் பண்ணுறாரு. நீங்கள் இதை ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிங்கன்னா நான் ஹோயோனுக்குமே ஒன்று ஆர்டர் பண்ணி தருவேன்ற மாரி அந்த இடத்துல சொல்ல அப்படியே பின்கி ப்ராமிஸ் பண்ணுறாங்க. அந்த இடத்துல ஹீரோயினுமே சிரிச்சின்னு உங்களுடைய இந்த சைடை நீங்கள் ஏன் யார்கிட்டையும் காமிக்க மாட்டேங்கிறீங்கன்னு தெரியல, இது ரொம்ப அழகாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அப்படியே ஷாப்பிங் மார்க்கெட்டுக்கு போய் அந்த பசங்களுக்கு தேவையான சில விஷயங்கள்லாம் இவங்க வாங்கி தராங்க. அவங்களுமே சந்தோஷமாக எல்லாத்தையுமே வாங்கின்னு வீட்டுக்கு போகிறாங்க. ஹீரோவுமே வந்த வேலை முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு அவர் கிளம்பலான்னு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அந்த பசங்களை சமத்தா பெட்டில் போய் தூங்கவும் சொல்கிறாரு. ஆனால் ஹீரோ போகிறதுக்கு முன்னாடி அந்த பசங்க ஹீரோவுடைய ஷர்ட்டை பிடிச்சின்னு தூங்குற வரைக்கும் இருக்க சொல்கிறாங்க. சரின்னு ஹீரோவை அதே இடத்துல இருக்க அந்த இடத்துல ஹீரோயினி அந்த 2 பசங்களுக்கும் 7 வயசு தானே ஆகுது. அதில் பியாங்ஸுவை பற்றி யோசிக்கிறாங்க. பியாங்ஸு இறந்து போயிருந்தாலும் அவன் மன்னிக்க தகுதி இல்லாத ஒரு ஆள். அவனால் எப்படி சின்ன பசங்களை இப்படி பண்ண முடிஞ்சிச்சு. அதே சமயத்தில் இவங்க ஜீசு கேஸை விட்டு தப்பிச்சாங்களே அந்த விஷயத்த லக்கின்னு சொல்ல ஹீரோ நீங்கள் அதை லக்கு நான் நம்புறீங்கன்னு கேட்கும்போது அந்த இடத்துல ஹீரோயினி கொஞ்சம் யோசிச்சுட்டு இல்லைன்னு சொல்கிறாங்க. இப்போ நமக்கு ஒரு மிகப்பெரிய ஃப்ளாஷ்பேக் காமிக்கிறாங்க. அதில் ஒரிஜினலாக இந்த கேஸை யார் எடுத்துக்கினான்னா நம்ம ஆரம்பத்துலேயே ஒரு ப்ராசிக்யூட்டரை பார்த்தோமே ஜீசு மேலே கூட எந்தவித குற்றச்சாட்டும் இல்லைன்னு சொன்னார். அவர் தான் இந்த கேஸை பார்த்துக்கந்து பியான்சு 7 வயசு குழந்தைய கிட்னாப் பண்ணி செக்ஷுவல் அசால்ட்லாம் பண்ண கேஸை இவர் தான் பார்த்துருந்துருக்காரு. அதுக்கப்புறம் குற்ற உணர்ச்சியில் தான் ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ணி கடைசியாக ஜீசுக்குமே ஹெல்ப் பண்ணியிருக்கிற விஷயம் தெரிய வருது. அதுக்கப்புறம் அந்த ப்ராசிக்யூட்டர் பியான்ஸோடைய கேஸில் பாஸ்ட்டில் ரொம்ப ஒர்க் பண்ணியிருக்காரு. அது மூலயமா பியான்ஸு இருக்கக்கூடிய அந்த டயக்னாசிஸ்லாம் அட்டாப்சிக்கு அப்புறம் இவருக்கு தெரிஞ்சிருக்கு. அதில் அதை பற்றி ஒரு ஹீரோயினி கிட்ட சொல்லியிருக்காரு. ஏன்னா அந்த டயக்னாசிஸ்ன்றது கேஸில் மென்ஷன் பண்ண கிடையாது. அதில் அந்த டயக்னாசிஸை பற்றி ஹீரோயினி கிட்ட சொல்லி அதுக்கான புக்குமே தந்து ஹீரோயினிக்கு ஒரு மிகப்பெரிய ஹெல்ப் பண்ணி கடைசியாக ஜீசுமே கேஸ்லேருந்து காப்பாற்றிருக்காங்க. இப்போ நமக்கு வேற ஒரு விஷயத்தை காமிக்கிறாங்க. அதில் இந்த மாதிரி ஜீசு ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்களே அதில் ஒரு ஹெட் டாக்டர் ட்ரீட்மெண்ட் பண்ணுறதா சொல்லியிருந்திருப்பாரு. அவர் ட்ரீட்மெண்ட் பண்ணி பியான்ஸுவை காப்பாற்றிட்டாரு. ஏன் அவர் காப்பாற்றினான்னா ஜீசு மேலே எந்த கேஸுமே விடக்கூடாதுன்னு. ஏன்னா ஜீசு இதை ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் ஜீசு மேலே தான் கேஸ் விழுந்திருக்கும். அதனால தான் இவர் பியான்ஸுவை காப்பாற்றிட்டாரு. இவருக்கு பியான்ஸுவை காப்பாற்றுறதுல விருப்பம் கிடையாது. ஏன்னா இவருக்குமே 7 வயசில் ஒரு பொண்ணு இருக்காங்களா. அது மட்டும் இல்லாமல் பியான்ஸுக்கு ஒரு டயக்னாசிஸ் இருக்கிறதா சொல்கிறாங்களே அந்த டயக்னாசிஸ் பற்றி யாருக்கிட்டேயும் சொல்லாதீங்கன்ற மாதிரியும் இவர் ஜீசு கிட்டே சொல்லியிருந்திருக்காரு. ஆக்சுவலாக அந்த டயக்னாசிஸை பற்றி ஒரிஜினலாகவே பியான்ஸுக்கே தெரியாதான். பியான்ஸுக்கு அந்த டயக்னாசிஸை பற்றி தெரிஞ்சிருந்துச்சுன்னா மேபி பியான்சு ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்கலான்ற மாரி சொல்கிறாங்க.
அந்த டயக்னாசிஸை பற்றி சரியான முறையில் எக்ஸ்பிளைன் பண்ணலன்றதுனால தான் பியான்சு இறந்து போயிருக்காரு. பியான்சு அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை எடுக்காமல் ரொம்ப லேட் ஆகி அதுக்கப்புறம் தான் இந்த பிளெயின் ஆக்சிடெண்ட்டில் இந்த பிளெயினில் நடந்த இன்சிடெண்ட்டில் இறந்து போயிருக்காரு. இந்த விஷயங்கள்லாம் தெரிய வருது. கடைசியாக அங்கே இங்கேன்னு வந்து சரியான பாயிண்ட்டை பிடிச்சிட்டாங்க. கடைசியாக ஹீரோயினுமே இந்த இடத்துல லைஃப்பை பற்றி சில விஷயங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இந்த வாழ்க்கைன்றது எப்படி அமையிறது, இந்த வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சில விஷயங்களை பற்றி இவங்க சொல்லிவிட்டு அப்படியே அந்த 2 சின்ன பசங்களை பார்க்குறாங்க. அந்த சமயத்தில் ஹீரோ அந்த சின்ன பசங்க தூக்கத்துலேயே வளருவாங்க. அதை பார்த்து சிரிக்க ஹீரோயினையும் அதை பார்த்து ரசிக்கிறாங்க. அந்த சமயத்தில் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் திரும்ப சிரிச்சிட்டீங்கன்ற மாதிரி ஹீரோ கிட்ட சொல்லிவிட்டு அவங்களும் அழகாக ஸ்மைல் பண்ண அதோட இந்த எபிசோடை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேஸை வச்சு இந்த டோட்டல் எபிசோடையும் ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க. இதே வேணா அவங்கள வேற ஒரு தன்னலாசமான வீடியோ சொல்லி இருக்கும். ஹேவ் ஃபன் கைஸ்.